ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக வடமாநிலத்தில் நடைபெறுகிற நம்முடைய ஊழியங்களுக்காக விசேஷித்த விதமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, இன்னும் நடக்கலப்பா, என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் வேறு பாதையிலும் எனக்கு போக தெரியலை. இது என்ன சொல்கிறீர்? அந்த பாதையில் நடக்கும்போது மாத்திரமே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, சீக்கிரமாக செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்ப்பா. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை சீக்கிரமாக நடத்தி கொடுங்க. என் பிள்ளைக்கு சீக்கிரமாக வேலையை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்கள் தானே வாக்குத்தத்தம் பண்ணி படிக்க வச்சிங்க. இந்த நாளில் வேலையை சீக்கிரமாக கொடுங்க ஈசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, சீக்கிரமாக உன் காரியம் நடைபெறப் போகிறது, இனி தாமதிப்பதில்லை. சீக்கிரமாய் உன் காரியத்தை நான் நடத்தப் போகிறேன், நீ பயப்படாது என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். என் வார்த்தைகளில் ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது. அதை அவர்களிடத்தில் கூறி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இனி தாமதிப்பது இல்லை, நான் உடனடியாக சீக்கிரமாக விரைவாக இந்த நாளிலே உன் காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நான் மனமாற மனுஷன் அல்ல, ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மனுஷன் மாறிடுவான், ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டார். அந்த இடத்திலே நம்மை நிலைத்து நிற்கும்படியான காரியங்களை செய்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறது போல் அல்ல, அவர் செய்கிற காரியம் மிகவும் அதிசயமாய் காணப்படும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே சீக்கிரமாக உன் காரியத்தை செய்து உன்னை கனப்படுத்த போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். இந்த நாளிலே நீ எதற்கும் பயப்படாதீங்க, துணிந்து உங்கள் காரியத்தை செய்யுங்க. அது தாமதம் இல்லாதபடிக்கு அது நேர்த்தியாய் நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க போகிறார். அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியான காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். எதை குறித்துமே நீங்கள் பயப்பட வேண்டாம், எதை குறித்துமே கலங்க வேண்டாம். ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் ஒழுங்குபடுத்துவது என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறபடியினால் அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்திலே சந்தித்து உங்களை நேர்த்தியான பாதையிலே நடத்துவார். கலங்காதிருங்கள், ஆச்சரியமான காரியங்களை பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினா, உங்களுடைய அன்பின் ஆளுகையினா நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற இசப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சீக்கிரமாய் காரியங்களை செய்து அவர்களை நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்களில் தேவைகள் சந்திக்கப்படட்டும், கற்பத்தின் கனியில் காரியங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் நடைபெறட்டும் சுவாமி. ஏக்கத்தோடு உடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே தாமதிக்காதபடிக்கு
விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதில் கொடுப்பீராக. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி அவருடைய காரியங்களை நிர்வாகிக்க பண்ணப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.